இது ஊர் கோயிலா இருந்தாலும் ராஜா சேதுபதி ஐயா தான் இந்த கோயிலை கட்டினவர். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் இந்த ஊரும் ஊர் மக்களும் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கான மரியாதையா இன்னைக்கு நடக்க போற யாகத்தை நீங்க தான் முன்ன நின்று நடத்தணும் தம்பி. உங்க கையால ஆரத்தியை கொடுக்க குருக்கள் எல்லாரும் யாகத்தை வளர்க்கட்டும். நம்ம வீட்ல இருக்கிற கார்த்தி இன்னும் கிளம்பவே இல்லை கோயிலுக்கு. எம்டி சாரும் ஆபீஸ்ல இல்ல. அப்ப நாம நினைச்சதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கோயில்ல போய் பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஓம் ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி. சித்தி, சித்தி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்திருக்கீங்க? எந்திரிங்க சித்தி. ரேவதி, நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல நீ இந்த பக்கம் வந்த. நான் இந்த வழியா ஒரு முக்கியமான விஷயமா நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு காலு சுளுக்கு பிடிச்சிருச்சு. பலமா அடிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஐயோ, ரொம்ப வலிக்குதா சித்தி? கால் எதுவும் வீங்கிருக்கா? வலி உயிர் போகுது ரேவதி. என்ன கொஞ்சம் அப்படியே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? என்னால வலி தாங்க முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ். எழுந்திருங்க சித்தி, வாங்க. முதல்ல எந்திரிங்க, எந்திரிங்க. பாத்து வாங்க. மெதுவா மெதுவா வாங்க. வாங்க மெதுவா. நீ உட்காரு உட்காரு. பாத்து பாத்து பாத்து. ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திகஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தண்டஹஸ்தாய வித்மஹே கிரிகேகாய தீமஹி தன்னோ பிரம்மண்ய பிரசோதயாத். அம்மா தாயே, என் குடும்பமும் இந்த ஊர் ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும். என் மருமக சாமுண்டீஸ்வரி மனசு மாறி என் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அதுக்கு நீதான் தாயே துணையாக இருக்கணும். நான் வேற என்ன தாயே வேண்ட போகிறேன் அம்மா. எப்படி சார் தான் என் அத்தை பையனை தெரிஞ்சதுக்கு நான் சந்தோஷப்படணுமா? இல்ல நான் சந்தோஷப்பட முடியாத மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஒருத்தன் கூட கல்யாணம் நடக்க போதே, அது நினைச்சு நான் வருத்தப்படணுமா? இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படி சார் தான் என் அத்தை பையன்ற விஷயத்த எதுக்காக என் மொத்த குடும்பமும் என்கிட்ட இருந்து மறைச்சாங்க? ஓம் தாசரதயே ச வித்மஹே ஊர்மிளா பிரியாய தீமஹி தன்னோ லக்ஷ்மண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தாசரதயே ச வித்மஹே அபேயாய தீமஹி தன்னோ லக்ஷ்மண பிரசோதயாத். பாட்டி, உங்களை பார்க்கணும்னு ஒருத்தவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க. என்னையா? ஆமா பாட்டி. யாருத்தா? அதோ அங்க இருக்காங்க பாருங்க. சரி, நீ போ, வர. சரி பாட்டி. வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. என் மேல சத்தியமா உண்மையை சொல்லுங்க பாட்டி. இப்ப கோயில்ல உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்காரே எங்க ஆபீஸ் எம்டி கார்த்தி, அவர்தான் உங்க பேரனா? அம்மா தாயே, இது என்ன சோதனை? என் பேத்திக்கு என் பேரனை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இதனால என் பேத்தி ரேவதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினச்சி நான் கவலைப்படுறதா? சொல்லுங்க பாட்டி, எதுக்காக என்னோட எம்டி தான் உங்க பேருங்கிற உண்மைய இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? என்ன சுத்தி என்னதான் நடக்குதுங்கிற உண்மைய நீங்களாவது சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ். அம்மாடி ரேவதி,
நீ பார்த்ததெல்லாம் உண்மைதாம்மா. யாகத்துல உட்கார்ந்துருக்கிறது என் பேரன் கார்த்தி தான். எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா மேல இருக்கிற பயம்தான். அவ தான் எங்க எல்லார்கிட்டையும் உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இது ஏன் இப்படி சொன்னான்னு எங்களுக்கு புரியல. அவ வேண்டான்னு சொல்லும்போது வேற வழி தெரியாம தான் உங்ககிட்ட மறைச்சிட்டோம். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் உன் அம்மா கிட்ட போய் நேரா கேளு. என்ன நடந்தது என்ன ஏதுன்னு அவளே சொல்லுவா. இந்த பாட்டிக்கு எதுவும் தெரியாதும்மா. கண்டிப்பா கேப்பேன் பாட்டி. இப்பவே இந்த நிமிஷமே நேரா வீட்டுக்கு போய் என் அம்மா என்கிட்ட சொன்ன அத்தனை பொய்க்கும் காரணம் கேட்க தான் போறேன். என்ன சுத்தி எதுக்காக எல்லாரும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னு அவங்க முகத்துக்கு நேரா கேட்க தான் போறேன் பாட்டி. அம்மாடி, கோவமா போறாளே. அம்மா, மகமாயி பராசக்தி, நான் என்னம்மா பண்ணுவேன்? ரேவதி என்ன காணோம்? இங்கதானே இருக்கேன்னு சொன்னா. எங்க போனா? நர்ஸ், இங்க வாங்களே. இங்க என் கூட ஒரு பொண்ணு வந்தால, இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவ எங்க? அந்த பொண்ணா? ஆ, அவங்க தான் நீங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பி போயிட்டாங்களே. கிளம்பி போயிட்டாளா? ஷூ. ஐயோ, அப்ப இவ என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நேரா கோயிலுக்கு தான் போயிருக்காளா? போச்சு, கண்டிப்பா அவனை பார்த்திருப்பா. அந்த கார்த்தி தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் ஒரு பிளான் போட்டா புருஷனும் பொண்டாட்டி அதை எப்படியாவது கெடுத்துறாங்களே. ரேவதிக்கு கார்த்தி பத்தின விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு முதல்ல அக்கா கிட்ட சொல்லிடுவோம். இல்லன்னா அவ்வளவுதான். இதுதான் உன் பிளானா? என்ன சந்திராணி? அக்கா, எனக்கு என்னவோ ரேவதிக்கு கார்த்தி பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது, நீ ஏன் பதட்டப்படுற? என்னக்கா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? அவளுக்கு உண்மை தெரிஞ்சா அவ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? என்னைக்கு இருந்தாலும் கார்த்தியை பத்தின உண்மை வெளியே வரும்னு எனக்கு தெரியும். இதுக்காகலாம் நான் பயந்து நடுங்குவேன்னு நினைச்சியா? இந்த சாமுண்டீஸ்வரியோட அகராதியில பயோங்கிற வார்த்தையே கிடையாது. ரேவதிக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவோ போராடணும். இப்ப நம்மளையும் மீறி அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே? இனி ரேவதியை எப்படி நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னு இந்த சாமுண்டீஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். அக்கா, ஒருவேளை ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சா அவ உன் மேலதானே பயங்கரமா கோவப்படுவா. என் பொண்ணோட கோவம் என்ன ஒண்ணும் பண்ணாது. அவளோட கோவத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல பதறாம வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.